Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து October 17, டைம் 11:47 ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 2527 புக் பண்ணியாச்சு. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு நான் வீடியோ கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் நான் பிகினர்ஸ்க்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலகிராம் குரூப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நான் வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவேன். சார்ஜஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்னும் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறவங்க மேதாவி, பட்டு தெரிஞ்சுக்கிறவங்க ஞானி மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த தப்பெல்லாம் வந்து பிகினர்ஸ் அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணாதீங்க. யூடியூப்பில் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன். அதாவது 1 lakh to 1 crore, 2 lakh to 2 crore, 5 lakh to 5 crore நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சேனல் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அதை பற்றின ஒரு கான்செப்ட் அவேர்னஸ் வந்து பிகினர்ஸ் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்னோட சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நம்பி ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது கூட வந்து கன்ஃபர்மேஷனுக்கு மற்ற பேராமீட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டைம் ஃப்ரேம், கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி கொடுங்க நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அப்படி இருந்தும் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க. நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன், வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஒரு சிலர் வந்து ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது புட் சைடு 2 லாட் பை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ப்ராஃபிட்டில் வந்தாலும் கூட அவங்க வந்து அன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போடவே இல்லை. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலை பார்த்ததுக்கப்புறமேட்டு கூட அவங்க வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போடாத ஒரு தப்பு. இந்த கேண்டிலை பார்த்துட்டு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறமேட்டு தான் என்ட்ரி கொடுத்துருக்குன்னு அதுவும் பண்ணலை. இந்த கேண்டிலை பார்த்ததுக்கப்புறமேட்டாவது அவங்க அதை எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணி அன்றைக்கி வந்து இந்த ட்ரேடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலை பார்த்ததுக்கப்புறமேட்டு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேனிக்கில் அந்த ஒரு ட்ரேடும் வந்து லாஸ்ட்டில் தான் புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயத்தில் வந்து அன்றைக்கி லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் 10,000 வந்து அவங்க வெளியில் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த தப்பு வந்து எப்போவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட வாங்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணுமே, ஒருவேளை அந்த ஒரு பயத்தில் எமோஷனலே உங்களால் வந்து ட்ரேடு சரியாகவே பண்ண முடியாது. அதை வந்து எங்ககிட்ட அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் வந்து அந்த பணத்தை வந்து ட்ரேடில் போடாதீங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க, அந்த பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி அன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி ரொம்பவும் வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் ஒரு சில வீடியோ பார்த்தேன். 1 lakh to 1 crore, 2 lakh to 2 crore, 5 lakh to 5 crore. ஒரு சில ஹிந்தி சேனல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தமிழ் சேனல் பார்த்துருக்கேன். சேனல் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த மாதிரி கான்செப்ட் ஐடியாஸ் பிகினர்ஸ் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக வரும்போது உங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. மார்க்கெட் வந்து ஒரு ஓஷன் மாதிரி. அதில் நம்மளாம் வந்து சின்ன சின்ன மீன்கள், நம்மளை விட பெரிய திமிங்கலம், சுறாமீன்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் ஆழம் அறியாமல் காலை விடாதீங்க. ஒரே நாளில் 10 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது, 1 lakh to 1 crore இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீக்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மற்ற நாட்களை விட அன்றைக்கி வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கொடுத்தா தான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ரீசன் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஆப்ஷன் பையருக்கு டைம் டேக்கே வந்து நெகட்டிவ் மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் டைம் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். அன்றைக்கி வந்து 2 o'clock மேலே என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ் வந்து லேர்ன் பண்ணி அதில் வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 1 lakh to 1 crore ஒரே நாளில் 10 லட்சம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா 1 lakh to 1 crore வந்து அவங்க ஒரே நாளில் பண்ணுறதா சொல்லலை. அவங்க வந்து தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சரி, நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டா அதே தான் நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து பண்ண தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே வந்து 1 lakh வந்து பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மறுநாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண உங்களோட மைண்ட் வந்து மாறும். அதாவது நீங்கள் வந்து ஓகே நம்ம ப்ராஃபிட் இதை மேக் பண்ணிட்டோம், அடுத்து வந்து குவான்டிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஹியூமன் சைக்காலஜி இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. அதனால தான் வந்து ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து சொல்கிறதுக்கு ரீசன்.
ஃபார் எக்ஸாம்பிள் Thursday மட்டும் நான் வந்து 4 லாட் வந்து பை பண்ணி டெமோ ட்ரேட் எடுத்து காமிச்சிருப்பேன். மற்ற நாட்கள்லாம் 2 லாட் வந்து நான் எடுத்துருந்துருப்பேன். அதுக்கு ரீசன் Thursday வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நான் 4 லாட் வாங்கினாலும் என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து அன்றைக்கி கம்மியாக தான் இருக்கும். அதுதான் ரீசன். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே சரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் வந்து எடுங்க, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்னையும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து சரியாக பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து டெமோ ட்ரேட் மட்டும் தானே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே வந்து கொஷின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் வந்து நான் வரும்போது இந்த மாதிரி நான் டெமோ ட்ரேட் எடுத்து போடுறப்போ இந்த மாதிரி கொஷின் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் என்னோட ஜீரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து நான் எடுத்த ப்ராஃபிட்டு எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு சிலர் ஹேட்டர்ஸ் வந்து கேட்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கணும். அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டெமோ ட்ரேட் வந்து நான் போடுறேன். அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெமோ ட்ரேட் எடுக்கிறீங்க, லைவ் பிளாட்ஃபார்மில் வந்து எடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட ஜீரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோவில் நான் வந்து தெளிவாக அதுக்கான ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டிலில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் லைவ் டெமோ தான் நான் சொல்லியிருக்கேன், லைவ் ட்ரேட் சொல்ல கிடையாது. டெமோனா செய்முறை, ஒரு ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக வரும்போது எதுவுமே தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து என்னோட ஐடியாஸ் வந்து பார்க்கணுன்னு கண்டிப்பாக இல்லை. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து என்னோடய வீடியோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட மணி இல்லை, அதனால நான் வந்து டெமோ ட்ரேட் எடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னோடய ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து டெமோ ட்ரேட் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் நினச்சிருந்தா ஃபீஸ் வந்து நான் கேட்டிருந்திருப்பேன். அதாவது கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுங்கள், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுங்கள், கால்ஸ் கொடுக்குறேன், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னால் கேட்டிருக்க முடியும். அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் வந்து கேட்குறதில்ல. கால்ஸ் கொடுக்க அதுக்கு ரீசன் எப்போவுமே சரி, நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. எஸ்பெஷலி ட்ரேடிங்கில் எப்போவுமே நீங்கள் வந்து நான் கால்ஸ் கொடுத்தா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து கால்ஸ் கொடுக்குறேன்னா எமோஷனில் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நான் கொடுக்குற கால்ஸை வந்து பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கிறவங்களும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்களான்னா அது வந்து 100% வந்து சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் கால்ஸ் கொடுக்குறனால ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தால் நம்மளால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அதனால நீங்கள் எப்போவுமே சரி என்னோடய ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். நிறையா சேனல் வந்து பாருங்கள், உங்களை வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை ட்ரேடிங்கில் போட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து 3 லட்சம் வந்து வட்டிக்கு வாங்கி அதை ட்ரேடிங்கில் போட்டு லாஸ் பண்ணி இப்போ அந்த வட்டிக்கு பணத்தை கொடுக்க முடியாமல் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வந்து டெசிஷன் வந்து தப்பான முடிவுலாம் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அவங்கள ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருப்பேன் ட்ரேடிங்குள்ளே வராதிங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்பாங்க, அமௌண்ட்டு நான் தரேன், நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள், வர ப்ராஃபிட்டில் ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கு ரீசன் மார்க்கெட் எப்போவுமே நம்ம நினச்ச டைரெக்ஷன்லேயே போகாது. என்னைக்காச்சும் லாஸ் வந்துச்சுன்னா என்னால் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மணியாக இருந்துச்சுன்னா நான் வந்து லாஸ் பண்ணாலும் கூட அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் என்னால் பீஸ்ஃபுல்லாக மைண்ட் வந்து என்னால் யோசிக்க முடியும். இதுவே அடுத்தவங்க மணினா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தான் வரும். பயத்திலே நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன், ஒழுங்காக லாஸ் தான் அதிகம் பண்ணுவேன். இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி. ஹியூமன் சைக்காலஜி ரொம்பவே முக்கியம். ட்ரேடிங் வந்து நீங்கள் ஒரு கெரியராக எடுத்துகிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதுக்கப்புறமேட்டு ரொம்பவும் ஆட்டிடியூட் பந்தா இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் வரும்போது ஃபெயிலியர் வந்து நிறையா பார்ப்பீங்க, லாஸஸ் அதிகமாக வரும். எப்போவுமே சரி நீங்கள் வந்து டவுன் டு எர்த்தாக இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். பிகினர்ஸ் அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நினச்சேன். அதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2527 புக் பண்ணியாச்சு. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் வந்து ஜோன் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இந்த ஹை லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஹை லெவல் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுக்கலாம் நான் வந்து வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து கால் சைடு வந்து 2 லாட் பை பண்ணேன். டார்கெட் நான் அதிகமாக வைக்கல, நான் வந்து ஒரு 50 ருபீஸ் தான் டார்கெட் வச்சு 2 லாட் பை பண்ணேன். 2500 ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு நினச்சேன். அதே மாதிரி என்னோட டார்கெட் அச்சீவ் ஆனதும் என்னோட ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நான் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன். ஓகே, என்னோடய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.